பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உண்மையாகவே 2024 வருஷத்துடைய இந்த பிறப்பின் நற்செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்! இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய தனிப்பட்ட ஜீவியங்களில் இன்றைக்கி உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை கேட்கும் பொழுது, பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். உண்மையாகவே இந்த நற்செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின்ங்கிற நற்செய்தி உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வேத வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் அழகாய் ஒரு வேத வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் கேட்கும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி! ஒரு இரட்சகர், இரட்சகர் என்று சொன்னால் மீட்பர், இல்லை விடுவிக்கிறவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் சாபங்களும் நீக்கி விடுவிக்கிறவர். அவர் விடுவிக்கிறவர் தான் இரட்சகர் என்பதை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கி உலக இரட்சகர் உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில், உலகத்தில், உலகத்துக்காகவே பிறந்திருக்கிறார். ஆனால் எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! இரட்சகர் உண்மையாகவே விடுவிக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது? உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரண சரீரத்திலிருந்து யாரை விடுதலையாக்குவார்? அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யாரினை விடுதலையாக்குவார்? இன்றைக்கு உலகமே ஒரு காரியத்துக்காய் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும்? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் எல்லாவித சூழ்நிலையிலிருந்தும் யார் என்னை விடுவிப்பார்கள்? யார் என்னை விடுவிக்க முடியும்? இன்றைக்கு ஒரு விடுதலைக்காக இன்றைக்கு உலக மனுஷர்கள் இன்றைக்கு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு சந்ததி மூலமாய் அடுத்த சந்ததியுமாய் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற அந்த சாபத்தை உண்மையாகவே தடுத்து நிறுத்தும்படியாக, உண்மையாகவே அதிலிருந்து ஒரு விடுதலையை தரும்படியாக யார் என்னை விடுவிப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட யார் என்னை விடுவிக்க முடியும்? இந்த பாவத்திலிருந்தும் இந்த சாபத்திலிருந்தும், ஐயோ இந்த சாபம் என்னை தொடர்கிறது, இந்த பாவத்தை என்னால் நிறுத்த முடியவில்லையே, இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டா? இந்த பாவத்துக்கு ஒரு உண்மையாகவே பரிகாரம் கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி தவிக்கலாம். உண்மையாகவே அதுக்குத்தான் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதற்காகத்தான் இரட்சகர் பிறந்திருக்கிறார். எதற்கு இந்த இரட்சகர் பிறந்தார்? தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். எதற்காக இந்த இரட்சகர் பிறக்க வேண்டும்? ஒரு மனுஷனுடைய பாவ ஜீவியத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ சுபாவத்திலிருந்து அந்த பாவத்தை மன்னிப்பதற்காகவே. பாவம் சாபமாய் மாறும். அந்த சாபம் உண்மையாகவே கர்த்தருடைய கோபமாய் மாறும். அந்த கோபம் மரணத்தை கொண்டு வரும். அது ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொரு பக்கத்தை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் தலைமுறையாய் வருகிற சாபம், முப்பாட்டம் காலத்திலிருந்து வருகிற அந்த பாவம் அப்படியே தலைமுறையாய் அது அப்படியே தொடர்ந்து அது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அது சாபமாய் வந்து விடுகிறது அல்லவா? பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலைகள் பாருங்கள். எவ்வளவு கஷ்டம்! பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எவ்வளவு பாவத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறாய். சொத்தை சம்பாதித்து விடலாம்,
சொத்தை எவ்வளவோ சம்பாதித்து விடலாம். அதை அனுபவிப்பதற்கு நமக்கு ஜீவன் வேண்டும். அதை அனுபவிப்பதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன என்று தெரியலை. இதுக்கு இங்கே போனால் பரிகாரம் நீங்கும், அங்கே போனால் நீங்கும் என்று சொல்லி ஒன்றும் நீங்காதபடிக்கு சாபத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதற்குத்தான் இரட்சகர் பிறந்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! உண்மையாகவே எவ்வளவு உற்சாகம்! இன்றைக்கு உனக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். வேதம் அதான் சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். அழகாய் சொல்லுகிறது. 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்கிவிடலாம், ஆனால் அந்த பாவத்துக்கும் நமக்கும் இனி தொடர்பு இல்லை என்று சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் எங்கேயும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பும் உண்மையாகவே அவருடைய ரட்சிப்பு உண்மையாக உன்னை விடுவிக்கிறதா இருக்கும். அதற்குத்தான் அவர் பிறந்தார். எதற்கு இயேசு பிறந்தார்? அவர் பிறந்த நோக்கங்கள் என்ன? கன்னியின் வயிற்றில் பிறக்கக்கூடிய காரணம் என்ன? அவர் கன்னியின் வயிற்றில் தான் பிறந்தார். குடும்பத்துக்காக அவர் பிறக்கலை, உலக மனுஷனாகவும் பிறக்கலை. பிரியமான தேவனுடைய ஜனமே, அதுதான் வேதம் சொல்லுகிறாரே, கன்னியின் வயிற்றிலே பாவம் அறியாதவராய் பரிசுத்தாவியினாலே அவர் உட்பிரவேசித்து பிறந்தார். பரிசுத்தாவியிலே அவர் பாவம் அறியாதவராய் பிறந்தார். சங்கீதக்கார தாவீது சொல்லுகிற 51ஆம் சங்கீதத்தில், நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன், என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். அழகா அந்த வார்த்தை சொல்றார், துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால். அப்படிப்பட்ட பாவத்தில் பிறக்காத தெய்வம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலக இரட்சகர். ஹல்லேலூயா! அவர்தான் உலக இரட்சகர். ஏன் இந்த இரட்சகர் இந்த உலகத்துக்கு பிறக்கணும்? எதற்காகத்தான் இவர் பிறக்கணும்னா, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியா, அதாவது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டெடுக்கும்படியா, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்து அவரோடு வைத்துக் கொள்ளும்படியா, அவருடைய பிள்ளையாய் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அவர் பிறந்தார். மனுஷனாகவே பிறந்தார், மனுஷனாகவே வாழ்ந்தார், பாவம் அறியாதவராய் வாழ்ந்தார். ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பாவம் அறியாதவர்களாய் பாவத்தில் பிறக்காதவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. உலகத்துக்காய் குடும்பத்துக்காய் பிறக்கிற பிள்ளை அல்ல. அப்படி பிறக்கிறது பாவத்தை மன்னிப்பதற்கும் பாவத்தை போக்குவதற்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் இவர் அதிகாரம் உடையவராய் இருந்தாரானால் இவர் பாவம் அறியாதவராய் பிறந்தார், பாவத்தில் பிறக்கவில்லை. இன்னைக்கு உங்களை உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், உங்களுக்காக ஒரு உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். உன்னை மீட்டெடுக்கும்படியாய், உன்னை விடுவிக்கும்படியாய் உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஜெபிக்கும்படியாக கடந்து வந்தார். 31 வயதாகிவிட்டது. ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் இந்த வருஷத்தோடு மரித்து போய் விடுவேன் என்று சொன்னார். என்ன இப்படி ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, உண்மையாகவே அவர் சொன்னார், ஐயா உண்மையாகவே என்னுடைய குடும்பத்தில் ஆண் வர்க்கம் இல்லை, ஆண் பிள்ளைகள் இல்லை. 31 வயது வந்தவுடனே எந்த குடும்பத்தில் இருந்தாலும் எங்கள் சந்ததிக்குள்ளே ஆண் வர்க்கம் இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் ஆக்சிடென்ட்டில் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மரணமாய் விடுவார்கள். அதுதான் எங்கள் குடும்பத்தில் வந்த சாபம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்போ இந்த சாபம் வந்தது, என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கேட்கும்போது சொன்னார், எங்களுடைய முப்பாட்டம் காலத்தில் 31 வயது மகனை 31 ஒரு பையனை அடித்து கொலை செய்து எங்கள் தோட்டத்தில் பொறித்து விட்டார்களாம். அந்த சாபம் அப்படிங்க குடும்பத்தில் வந்து தாக்க ஆரம்பித்து விட்டதா? பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன். இயேசு பாவத்தை மன்னிக்கிறவராம், இயேசு சாபத்தை போக்குகிறவராம், அவரைத்தான் நம்பி வந்திருக்கிறேன். இனி எங்கள் சாபம் தொடராதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஒன்றும் சொல்ல, ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், அவரை நேசித்துப்பார், அவரிடத்தில் அன்பு செலுத்திப்பார், அவ்வளவுதான். நீ அவரை நேசிப்பாயானால்,
அவரிடத்தில் உடைய பாவத்தை நீ அறிக்கை பண்ணுவாயானால், ஆண்டவரே இயேசுவே நீ உலக இரட்சகர் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் பாவத்தை போக்கர் என்று சொல்லுகிறார்கள், நீக்கர் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய குடும்ப சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே நீரங்களே எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் நீக்கப்பட வேண்டுமே, உம்மால் முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீ ஜெபித்து பார். நம்பிக்கையோடு நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பார். அந்த மகனுக்கு நான் ஜெபித்து அனுப்பினேன். இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். 45 வயது தாண்டியாச்சு. எவ்வளோ ஆச்சரியம்! அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சாபம் குறுக்கிட்டு இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சாபங்கள் ஏதோ பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. அவர் பிறந்த நோக்கமே, உலக இரட்சகராய் பிறந்த நோக்கமே உங்களையும் என்னையும் விடுவித்து, பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, மீறுதலை மன்னித்து, சாபத்தை போக்கும்படியாகத்தான் அவர் பிறந்தார். எவ்வளவு ஆச்சரியம்! அதற்குத்தான் அவர் பிறந்தார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே, தாயே, அன்பு சகோதரியே, உண்மையாகவே உன் வாழ்க்கையில் வந்த எல்லா சாபங்களும் ஆண்டவர் இன்றைக்கு உலக இரட்சகராய் பிறப்பின் நிமித்தம் உண்மையாகவே வாழ்க்கையில் எல்லா சாபங்கள் போக்கி பாவங்கள் நீக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை அழகாய் வாழ வைக்க முடியும். நிச்சயமாய் வாழ வைப்பார். ஒரே ஒரு காரியம், நம்பிக்கை, 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 விசுவாசி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரையே தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் அழிஞ்சு போகக்கூடாது, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடக்கூடாது, அவன் சாபத்திலேயே மறித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவரையே தந்திரளிதான் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறதே. வேதத்தில் வாசிக்கிறோம், உண்மையாகவே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனாய் பிறந்தவர் குமாரனாய் பலியாக கொடுக்கப்படும்படியாகத்தான் அவர் பிறந்தார். அதற்காகத்தான் உலகத்தில் வாழ்ந்து உலகத்தில் ஜாலியாக இருக்கலான்னு அவர் பிறக்கலை. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுக்கப்பட்டார், பலியாக்கப்படுவதற்காகவே. இந்த ஆட்டுக்குட்டி பலியாகப்படுவதற்காகவே இந்த உலகத்தில் இரட்சகராய் பிறந்திருக்கிறது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆண்டவர் போக்குவார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை அதிசயத்தை செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நற்செய்தியை கேட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில் இன்றைக்கு அவருடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் மீறல்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியா ஒரு விசை உம்முடைய பாதத்திலே நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன். ஒரு விசை நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள் மாறட்டும் அப்பா. உலக இரட்சகர் பிறப்பு நிமித்தமாய் உங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் வந்த எல்லா பாவங்கள் நீக்கப்பட்டு சாபங்கள் போக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உலக இரட்சகரே, உங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் ஆசீர்வதியும். உபாகம் 23:5 அவன் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியால் அந்த சாபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவீராக உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உலக இரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். உங்களுடைய பாவத்தை போக்கி பாவத்தை நீக்கி சாபத்தை நீக்கி போடும்படியாய் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்களை மீட்டெடுத்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க இரட்சகர் உங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறார். உங்களுக்குள் உங்கள் குடும்பத்துக்குள் பிறந்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்பிக்கையோடு காத்திருங்கள். அவரிடத்தில் விசுவாசம் வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. எல்லாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென், ஆமென். God bless you. God bless you. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வருகிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். God bless you. God bless you.